கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் வருகை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்தில் கடந்து வந்திருக்கிற அனைவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம், அதனுடைய 29வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம், அதனுடைய 19, 20 வேத வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 19, 20 வேத வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். கொடியன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். ஸ்தோத்திரம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். கொடியன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை அவர் உரைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சிறுமையானவர்களை என்றைக்கும் கர்த்தர் அப்படியே சிறுமையானவர்களாக ஆண்டவர் வைக்கிறதில்லை. பல நேரங்களில் சிலருடைய வாழ்க்கை சிறுமையாகுவதற்கு அதற்கு சிலர் காரணமாக இருக்கிறார். அடுத்த வசனத்தில் நான் வாசித்தால், சிறுமையானவர்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்து அவர்களை கர்த்தருக்குள் களிகூற செய்கிற அந்த நேரத்தில் கொடியன் நற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாம போவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அப்படியான சில கொடூரமான மனுஷர்கள், நெஞ்சில் கொஞ்சம் கூட இரக்கமற்றவர்கள், ஈரமற்றவர்களாக, அன்பு அற்றவர்களாக, மற்றவர்களுக்கு மேலே எரிச்சல் நிறைந்தவர்களாக, பொறாமை குணம் கொண்டவர்களாக, அவர்களை எப்படி ஆயிலும் மேலே போக விடக்கூடாது, நல்லா இருக்க விட்டுறக்கூடாது, அவர்கள் ஆசீர்வாதமாக வாழ விட்டுறக்கூடாது, அவர்களை சந்தோஷமாக வாழ விடக்கூடாது என்று சொல்லி சில சக்கந்தக்காரர்கள், கொடிய சோகமுள்ள கொடியவர்கள் தன் இருதயத்தில் அவ்விதமாக நினைப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலும் தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்து விட்டாலே பிசாசுக்கு அது ஒரு பெரிய எரிச்சலாக இருக்கும், அவனுக்கும் அது ஒரு பெரிய எரிச்சலாக இருக்கும். நாம சந்தோஷப்பட்டா, நாம சிரித்தா அவ எரிச்சல் அடைவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டா அவனுக்கு எரிச்சல் எரிந்து கொண்டே வரும், கோபம் மிஞ்சி மிஞ்சி வந்துட்டே இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துட்டே வாராரே, ஆண்டவர்களை உயர்த்திட்டே வாராரே, எப்படி உங்களை கீழே தள்ளலாம், எப்படி உங்களுடைய சந்தோஷத்தை நாம் சஞ்சலமாக மாற்றலாம், உங்களுடைய கண்ணீரை கழிப்பை எப்படி கண்ணீராக மாற்றலாம், இவர்களை எப்படி துக்கமடை செய்து அழ வைக்கலாம் என்று சொல்லித்தான் அவன் வகை பார்த்து கொண்டே இருப்பான். அது பிசாசினுடைய வேலை. தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்கிறதும் ஆசீர்வாதமாய் இருக்கிறதும் அவன் ஒரு காலம் அவன் விரும்ப மாட்டான். அதே போலதான் அந்த பிசாசின் ஆவி எந்தெந்த மனுஷர்களுக்குள்ளே இருக்கிறதோ அந்த மனுஷர்களுக்கும் மற்றவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறதை விரும்ப மாட்டார்கள், ஆசீர்வாதமாய் இருக்கிறதை விரும்ப மாட்டார்கள், அவர்கள் நன்மை பெற்று மேன்மை அடையதை விரும்ப மாட்டார்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு நன்மை செய்கிறதை காணும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு எரிச்சல் தான் வரும், கோபம்தான் வரும். ஏதாயிலும் ஒரு வகையில் அவர்களை சிறுமைப்படுத்தணும். ஒன்றும் செய்ய முடியலன்னு சொன்னால் மந்திரவாதியை வைத்து மந்திரம் செய்தாகிலும் அவர்களை சிறுமைப்படுத்தணும். அவங்க நல்லா இருந்துடக்கூடாது, ஆசீர்வாதமாக இருந்துடக்கூடாது, அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், வேதனை அனுபவிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி தன்னால் ஒன்றும் செய்ய முடியாவிட்டால்
பணத்தை கொடுத்து மந்திரவாதி அழைத்தாயிலும் அவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகளை சிரமப்படுத்தணும்னு சொல்லி செயல்படுவாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொல்லாங்கன் எரிச்சல் அடைகிறது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சக்கந்தக்காரன் அவன் சக்கந்தம் பண்ணுகிறத எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறவர். அவர் என்றைக்கும் அவர் அப்படியே பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. உலகத்தார் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. தெய்வனாகிய கர்த்தர் இந்த எரிச்சல் கொண்ட பொல்லாத மனுஷர்கள் பொல்லாங்கு செய்ய நினைக்கும் பொழுது செய்யும் பொழுதும், சக்கந்தக்காரர்கள் சக்கந்தம் அவர் நினைத்து செயல்படும் பொழுதும் உடனே போய் அவர் குறுக்கே நிற்கிற தேவன் அல்ல. உடனே போய் அந்த காரியத்தை வாய்க்காக போக பண்ணி ஸ்தோத்திரம் அவர்களுக்கு தீமை செய்கிறவர் அல்ல. அதற்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த பொல்லாத மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்ப மாட்டானா, அந்த காரியத்தை விட்டு விலக மாட்டானா, அந்த தீமையை விட்டு விலக மாட்டானான்னு சொல்லி அவனையும் கொஞ்சம் ஆண்டவர் விட்டுத்தான் பிடிப்பார். அல்லேலூயா. அவன் துன்மார்க்கனாய் இருந்தாலும், பொல்லாத மனுஷனாய் இருந்தாலும், தீமை செய்கிறவனாய் இருந்தாலும், அதனால தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வேதனை அனுபவிக்கிறவர்களாக இருந்தாலும், அந்த பொல்லாத மனுஷனையும் கர்த்தர் கொஞ்சம் விட்டு தான் பிடிப்பார். அல்லேலூயா. ஒருவேளை மனம் திரும்பட்டுமே, தன்னுடைய குறைகளை அவன் அறிக்கேட்டு மனம் திரும்பட்டுமே என்று சொல்லி ஆண்டவர் கொஞ்சம் விட்டு பிடிப்பார். மீன் பிடிக்கிறவர்களை நீங்க கவனித்து பார்த்தால், அந்த தூண்டில் போடுகிற நேரத்தில், தூண்டில்ல மீன் பிடிக்கிறவர்கள் தூண்டில்ல அந்த மீன் கொத்துகிற நேரத்தில் மேலே அதில் ஒரு கட்டை மிதந்துட்டு இருக்கும் பாருங்க. அந்த கட்டையில் தெரியும் இப்போ நாம் போட்டிருக்கிற தூண்டில்ல மீன் கடித்து கொண்டு இருக்கிறது, நம்முடைய ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு இருக்கிறங்கிறத மேலே கட்டையில் தெரியும் பாருங்க. கட்டையில் தெரியும். அந்த கட்டை அப்படியே மேலேங்களும் போயிட்டே இருக்கும், அப்படியே அசைஞ்சிட்டு இருக்கும், பிடிச்சிட்டு இருக்கும். அந்த கட்டை அசையும். அப்போ நினைத்து கொள்ளுவாங்க, இப்போ மீன் அப்படியே கடிச்சிட்டே இருக்குது, அதை சாப்பிட்டுட்டே இருக்குன்னு சொல்லி. சரி, அதை சாப்பிட்டுட்டு கடிச்சிட்டு இருக்கலாம். ஆகையினால அந்த கட்டை அசைஞ்ச உடனே இவர்கள் தூண்டி என்ன செய்கிறது இல்லை, எடுக்கிறது இல்லை, அப்படியே விட்டு வச்சு அதை உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, அது கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போகட்டுமே. ஏன்னா அதை இழுத்துட்டு போகிற நேரத்தில் தான் அந்த ஆகாரத்தை என்ன செய்யணும்னா அப்படியே வாய்க்குள்ளால் உள்ளே விழுங்குற நேரத்தில் எதுவும் சேர்ந்து போகிறது, அந்த தூண்டியும் சேர்ந்து உள்ளே போகிறது. அது இழுத்துட்டு போகட்டுமேன்னு சொல்லி பொறுமையாக அதை உன்னிப்பாக அந்த கட்டை தான் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அது தண்ணிக்குள்ளால் அந்த கட்டையும் சேர்த்து போய் இழுத்துட்டே போகுதுன்னு சொன்னால், அது இழுத்துட்டே போகிற நேரத்தில் தான் சட்டார்னு ஒரு வெட்டி தான் இழுப்பாங்க. எதுக்கு அப்படி வெட்டுறாங்க? அந்த வெட்டுகிற நேரத்தில் தான் அந்த உள்ளே இருக்கிற தூண்டி நறுக்குன்னு என்ன செய்யணும்னா அதுக்கு அழகில் ஒத்த குருவி அப்படியே இழுத்துட்டு வரும் கரையில். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, மீன் பிடிக்கிறவர்கள் கூட அந்த இறையை கடிச்ச உடனே, கட்டை அசைஞ்ச உடனே அதை இழுக்கிறது இல்லை. அதுக்கும் சில நேரத்தை கொடுத்து பொறுமையாகத்தான் காத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இதே போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை விட அனந்த ஞானம் உள்ளவர். இப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கர்த்தருடைய பிள்ளைகள் மேன்மையடைய கூடாது, ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தீமை செய்கிற நேரத்தில் மேலே இருக்கிற கட்டை அசைகிறது. தூண்டில் ஒருவர் பிடித்திருக்கிறார். அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர். ஸ்தோத்திரம். அந்த கட்டை அசைய ஆரம்பித்த உடனேயே அவர் அதை உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அசைக்கப்படுகிற நேரத்தில் ரொம்ப உன்னிப்பா பார்க்கிறார். பொல்லாங்கன் தீமை செய்கிறான், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அசைக்கப்படுகிறது, உள்ளம் உடைகிறது, கண்ணீர் வருகிறது. எப்படி தூண்டி பிடிக்கிற மனுஷன் தூண்டிகளுடைய கட்டையை எப்படி உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறானோ, இதே போல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஜீவனுள்ளவர் உன்னிப்பாக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நேரம் வரும்,
நேரம் வருகிற நேரத்தில் ஒற்றை இழுப்பு தான். அல்லேலூயா. மீன் நினைச்சிருக்காது இப்படி இந்த கண்ணில் அந்த தூண்டில அகப்பட்டு நம்மளை செவளம் கிளியும் சொல்லி. மீனுக்கு தெரியாது அது நமக்கு ஆகாரம் கிடைச்சது, நம்ம விருப்பத்துக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அது நினைச்சது. தனக்கு இவ்வளவு பெரிய ஒரு தீங்கு இருக்கிறது என்பதை அந்த மீன் அறியாமல் போனது. இதே போலதான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவர் செய்கிறார். தேவனாகிய கர்த்தர் சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். அப்பொழுது கொடியன் அற்று போவான், சக்கந்தக்காரன் அவன் இல்லாமலே போயிடுவான். இல்லையா? எப்படி அந்த தூண்டில் இருக்கிறதான இறையை மீன் கடித்து இழுத்ததோ, கடித்து இழுத்த மீன் இனி அந்த தண்ணீருக்குள் இருக்காது. அல்லேலூயா. இனி அந்த ஜலத்தில் அதால நீந்த முடியாது. இனி அந்த தண்ணீருக்குள்ளால அதால வாழ முடியாது, நீந்த முடியாது. அது கரைக்குள் வந்து அது நறுக்கப்பட்டு சட்டியில வந்துடுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே போலதான் என் ஆண்டவராய் கர்த்தர் அவர் செய்வார். அப்பொழுது அந்த அகங்காரக்காரன், ஸ்தோத்திரம், கொடியன், அந்த சக்கந்தக்காரன், வேதம் சொல்லுகிறது, நீ அவனை தேடினா கூட இனி பார்க்க முடியாது. சங்கீதத்தில் நான் வாசித்து பார்த்தால், துன்மார்க்கனை நீ உற்றுப்பார், அவன் தன்னுடைய வாசஸ்தலங்களில் பச்சையான மரத்தை போல ரொம்ப கொழுமையா வந்துட்டு இருப்பான். நீ அவனை நல்லா உற்றுப்பார், நல்லா பார்த்துட்டே இரு. நீ பார்த்து கொண்டே இருக்கிற இடத்துல திடீர்னு சொல்லி அவனை காண முடியாது, அவன் இல்லாமல் போவான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி அப்படியே அது நடக்கும். அது ஒரு காலம் அது தவறாது. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு சொல்கிறார், அந்த சிறுமையானவர்களை, பொல்லாத மனுஷர்களால, சக்கந்தக்காரர்களால வேதனைப்படுகிற, துக்கப்படுகிற, கஷ்டப்படுகிற, ஸ்தோத்திரம், அந்த சிறுமையானவர்களை என்றைக்கு அந்த சிறுமையில நான் விடுகிறது இல்லை. அந்த சிறுமையானவர்களை நான் நிச்சயம் சீக்கிரத்தில் நான் மகிழச் செய்வேன். அந்த மனுஷர் எளிமையானவர்களை நான் கழிகூற செய்வேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது யோபின் புஸ்தகம் 34வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசித்து பார்த்தார். சிறுமையானுடைய கூக்குரலை கேட்கிறவர் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறார். சிறுமையானவர்கள் தாம் சிறுமைப்படுகிற நேரத்தில், வேதனைப்படுகிற நேரத்தில், கஷ்டப்படுகிற நேரத்தில் அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். யாரை நோக்கி? அவர்களை உண்டாக்கினவரை நோக்கி, அவர்களை ரட்சித்தவர்களை நோக்கி கூக்குரல் இடுகிறார்கள். கர்த்தர் வானத்தில் இருந்து அந்த சிறுமையானுடைய கூக்குரலை நான் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 9:12 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் மறவார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். தாங்கள் சிறுமைப்படுகிற காலத்தில் ஆண்டவருடைய ஜனம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதை அவர் மறந்து விடவும் மாட்டார். ஐய, இப்படி ஒரு நாள் கூப்பிட்டாளேங்கிறத அவர் மறந்து விட மாட்டார். மனுஷன் பல நேரங்களில் மனுஷன் பேசினதை மறந்து விடுகிறான். சிலருக்கு சில நேரத்தில் அப்படியே மொபைலில் கால் வருது, சரி புறம் பேசிக்கலாம், இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோன்னு சொல்லி வச்சுருவாங்க. அடுத்த நேரம் ஒரு அரை மணிக்கு கழிக்கிற நேரத்தில் அடுத்த கால் வரை இங்கே ஃப்ரீ ஆயிடுவாங்க. அந்த கால் போய் அட்டன் பண்ணுவாங்க, முந்தின கால் மறந்து போகும் சமயத்தில். அல்லேலூயா. பேசி முடிச்சுட்டு அப்படியே வச்சு போயிடுவாங்க. அந்த மிஸ்டு கால் கிடைக்கிறது கவனிக்க மாட்டாங்க. அது போலதான் பிந்தி ஞாபகம், ஐயையோ செல் எடுத்து சும்மா பார்க்குற நேரத்தில் தான், ஐயையா அவங்க கால் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு பண்ணணும்னு நினச்சி பண்ணலையே, மறந்து போச்சே என்று சொல்லி தன்னுடைய மனதில் சொல்லி கொள்ளுவான். ஸ்தோத்திரம். இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் மறக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. நம்முடைய கூப்பிடுதலை அவர் ஒருபோதும் அவர் மறவாதவர். அவர் அப்படியே அதை கேட்டு மனதில் அவர் வைத்திருக்கிறார். யோபின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசித்து பார்த்தால்,
சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அந்த சிறுமையானவர்கள் எதற்காக கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்களோ, எந்த காரியத்தின் நிமித்தம் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, எந்த மனிதர்களின் நிமித்தம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில சிறுமைப்படுத்தப்பட்டார்களோ, அவர்களுடைய நியாயத்தை அவர் கட்டாய நான் விசாரிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அவங்க நியாயத்தை கண்டுகொள்ளாமல் விடுகிறதல்ல. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு நீதி செய்யும், நியாயம் செய்யும் என்று சொல்லுகிற அந்த சிறுமையானுடைய நியாயத்தை கண்டுகொள்ளுகிறதே இல்லை. ஆகையினால தான் இயேசு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், லூக்கா 18வது அதிகாரத்தில், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன் என்று சொல்லி தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. சிறுமையானவர்கள் சிறுமைப்படுகிற காலங்களில் எதனால் அவர்கள் சிறுமைப்பட்டார்களோ, ஆண்டவர் அதற்கு நியாயம் நான் செய்வேன், அந்த நியாயத்தை நான் விசாரிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 140வது சங்கீதம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், சிறுமையானவனின் வழக்கை கர்த்தர் விசாரிப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். சிறுமையானவர்களுக்கு இருக்கிறதான அந்த வழக்கு மனுஷனுக்கு மேலே இருக்கலாம், அல்லது ஸ்தோத்திரம் கோர்ட்டில் கூட வழக்கு இருக்கலாம். ஸ்தோத்திரம் சில மனுஷர்களுக்கு மேலே அவர்களுக்கும் அந்த வழக்கு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வழக்கை நான் கட்டாயம் நான் விசாரிப்பேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 72:12 நாம் வாசித்தால், உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திர. சிறுமையானவர்களை இவங்க என்ன செய்ய போறாங்க, என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் சிறுமையானவர்களுக்கு மேலே வழக்கை வேற தொடுப்பார்கள். அல்லேலூயா. வழக்கை தொடுத்து பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இருப்பாங்க. வசனம் பொய் சொல்லாது. கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. அந்த சிறுமையானவர்களை எத்தனை தான் வழக்க நீ போட்டு உபத்திரப்படுத்தினாலும் அந்த சிறுமையானுடைய வழக்கிலிருந்து அவர்களை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 29:19 நாம் வாசித்து பார்த்தால், ஸ்தோத்திரம், கர்த்தர் அமிதமாய் விடுவிக்கிற நேரத்தில் சிறுமையானவர்களை கர்த்தருக்குள் அவர் மகிழ செய்கிறார். அல்லேலூயா. முதலாவது வாசித்த அந்த வார்த்தையின்படி கர்த்தர் விடுவிக்கிற அந்த நேரத்தில் அந்த சிறுமையானவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறார், ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்த்தால், அந்த சிறுமையானவர்களுக்கு அந்த நேரத்தில் கர்த்தர் ஆறுதல் செய்கிறார். அல்லேலூயா. அந்த நேரத்தில் கர்த்தர் அவர்களை விடுவிக்கிற நேரத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அவருடைய வாழ்க்கையில உள்ளத்துல ஒரு பெரிய ஆறுதலை தேவனாய கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலை பரிசுத்த ஆராதனை வேளையில வாழ்க்கையில சுமைப்படுத்தப்பட்ட நிலையில வந்திருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். சில பொல்லாத மனுஷர்களால நீங்க சிறுமைப்படுகிறீர்களா? சில சக்கந்தக்காரர்களால, அந்த எரிச்சல் குணம் கொண்ட, பொறாமை குணம் கொண்ட அந்த மனுஷர்களால நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டு வேதனையோடு நீங்க காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை நான் வைத்திருக்கிறேன் சொல்கிறார். உங்களுக்கு ஒரு ஆறுதலை நான் வைத்திருக்கிறேன். நிச்சயம் நீங்கள் மகிழ்ச்சியை காண்பீர்கள், ஆறுதலை காண்பீர்கள். நிச்சயம் அந்த சிறுமையிலிருந்து நீங்க விடுவிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இப்படி சிறுமையானவர்களை அவர் விடுவித்து, அவருடைய நியாயத்தை விசாரித்து விடுவித்து அவர்களை மகிழச் செய்து அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஆறுதலை கொடுக்க வேண்டுமானா, அந்த சிறுமையானவர்கள் தங்கள் வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி இருந்தால், எப்படி வாழ்ந்தால் கர்த்தர் அவர்களுக்கு இந்த காரியத்தை செய்து மகிழச் செய்வார். வேதம் என்ன சொல்லுகிறது? 1வது ஸ்தோத்திரம், ஆதியாகம புஸ்தகம் 41வது அதிகாரம்
52வது வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் கவனித்து பார்த்தால், பாடுகளின் மத்தியில் கர்த்தருடைய வேலைக்காய் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சிறுமையானவர்கள் என்ன செய்யணும்னா, அவருடைய வாழ்க்கையில் சிறுமைப்படுகிற காலத்தில் பாடுகள் தான், கஷ்டம்தான், கண்ணீர் தான், உபத்திரவம் தான், வேதனை தான், நஷ்டம்தான். ஸ்தோத்திரம். பல வேதனைகளும் துன்பமும் தான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ அந்த பாடுபடுகிற அந்த நேரத்தில் கர்த்தருடைய அந்த வேலைக்காக நீ பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிப்போம். ஆதியாகமம் புத்தகம் 41வது அதிகாரம் 52வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். யோசேப்பு சொல்லுகிறார், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோசேப்பு சொல்கிறார், நான் சிறுமைப்படுத்தப்பட்ட இந்த தேசத்துல கர்த்தர் என்ன செய்தார், அவர் பெருக பண்ணினார் என்று சொல்லி தன் இளைய குமாரனுக்கு எப்ராயிம் என்று சொல்லி அவர் பெயரிட்டானாம். ஸ்தோத்திரம். அந்த யோசேப்பனுடைய சிறுமை நம்முடைய வாழ்க்கையில் நன்றாக தெரியும். ஒரு காலத்தில் தகப்பனால் மிகவும் நேசிக்கப்பட்டவன். ஸ்தோத்திரம். பல வருடமான அங்கியை அவருடைய தகப்பனார் அவர் கொடுத்திருந்தார். ஸ்தோத்திரம். ஆனால் சகோதரர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டதுனால அவன் கண்ட சொப்பனத்தை சொன்ன, அவ்வளவுதான். சொப்பனம் கண்டு சொன்னதுக்காக வேற ஒரு காரியம் இல்லை. சிலருடைய குற்றங்களையும் தகப்பனிடத்தில் எடுத்து சொன்னான், சொப்பனத்தையும் சொன்னான், அவ்வளவுதான். அதற்காக சகோதரர்கள் அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினார். அந்த பல வருண அங்கியை அவர்கள் கழற்றி செய்தார்கள், கிழித்து ஆட்டை அடித்து அந்த இரத்தத்தில் தோய்த்து தகப்பனுக்கு அனுப்பி வைத்தார்கள். பாரும், இது உடைய குமாரனுடைய அங்கிதானா என்று சொல்லி பாரும் சொல்லி அனுப்பி வைத்தார். யோசேப்பை சிறுமைப்படுத்தி குழியில தூக்கி போட்டார்கள். யோசேப்பை சிறுமைப்படுத்தி 20 வெள்ளிக்காசுக்கு மீதியானுடைய கரத்தில் விற்று போட்டார்கள். யோசேப்பு அவன் சிறுமைப்பட்டான். அந்நிய தேசத்துல வீட்டு வேலை செய்கிறவர்களாக காணப்பட்டான். பாருங்க, அந்நிய தேசத்துல வீட்டினுடைய வேலை செய்கிற அளவுக்கு ஒரு யட்சமானுடைய குமாரன், ஐஸ்வர்யமானுடைய குமாரன், நல்ல ஒரு ஜமீனாக வாழ்ந்தவருடைய குமாரன் ஒரு அந்நிய தேசத்துல ஒரு அடிமையாக ஒரு வீட்டு வேலை செய்கிறவனாக காணப்பட்டான். அவ்வளவு சிறுமைப்பட்டான். செய்யாத குற்றத்தை செய்ததாக பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில தள்ளப்பட்டு விலங்கினால் அடைக்கப்பட்டு இருந்தான். அவ்வளவு அவனுடைய வாழ்க்கையில் அவன் மிகவும் சிறுமைப்பட்ட நிலையில் அவன் காணப்பட்டான். ஆனால் கர்த்தர் ஒரு நாளில் அவனை கண்ணோக்கி பார்த்தார். அல்லேலூயா. அவனுடைய சகோதரர்களும் எகிப்து தேசத்தில் இருக்கிற போத்திபாரும் அவனை சிறுமைப்படுத்துகிற நேரத்தில் கர்த்தர் போய் குறுக்க நிற்கல. அவன் என்ன தப்பு செய்தான், அவனை சிறுமைப்படுத்தாத விட்டுரு அப்படின்னு சொல்லி சகோதரர்களுக்கும் சொல்லலை. சகோதரர்கள் சிறுமைப்படுத்தி அவனுடைய வஸ்திரத்தை உரிகிற நேரத்தில் கர்த்தர் போய், இவன் என்ன நேசிக்கிற என் பிள்ளை, இவனை நல்ல மேன்மையாக கொண்டு வரக்க நல்ல தரிசனம் கொடுத்துருக்கிறேன், இவனை தொடாத விட்டுரு என்று சொல்லி சகோதரர்களை போய் எச்சரிக்கலை. அவரும் வந்து எச்சரிக்கலை. ஒரு தூதன் அனுப்பி எச்சரிக்கலை. அந்த குழியிலிருந்து ஒரு தூதன் அனுப்பியும் அவர் காப்பாற்றலை. கர்த்தரும் வந்து அவனை காப்பாற்றவில்லை. மீதியானியர்களுக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிற நேரத்தில் நீ விற்காதேன்னு சொல்லி தடை பண்ணவும் இல்லை. விற்கப்பட்டவனை விடுவித்து நீ தப்பி உன் தகப்பட்ட ஓடிப்போய் என்று சொல்லி விட்டதும் இல்லை. அல்லேலூயா. அவனை சிறுமைப்படுத்துவதற்கு தேவனே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. போத்திபாருடைய வீட்டில் வேலை செய்கிற நேரத்திலும் கூட ஸ்தோத்திரம், அவன் கையில் பைசாவை கொடுத்து நீ அப்படியே நீ வசமாக அடுத்த ஒரு தரிசனத்தை காட்டி இந்த வீட்டை விட்டு ஓடி போயிரு. ஆமாம், சில நாள் நீ நடந்தா போகிறோம், காணானுக்கு போயிடலாம், உங்கள் அப்பாட்ட நீ ஓடி போயிருன்னு சொல்லி ஓடி போகவும் செய்யலை. அல்லேலூயா. சிறைச்சாலையில் அடைத்த வேளையில் அவனுக்கு தரிசனத்தை காட்டி நீ ஜாமீனுக்காக ராஜாவிடத்தில் விண்ணப்பம் பண்ணு, நீ விடுவிக்கப்படுவாய் என்று சொல்லி ஒரு ஆலோசனையும் சொன்னதும் இல்லை. அல்லேலூயா.
அல்லேலூயா. அவன் சிறுமைப்படுகிற நாட்களில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டதில்லை. அவன் சிறுமைப்படுகிற நாட்களில் ஒரு தரிசனத்தை அவன் கண்டதில்லை. அவன் சிறுமைப்படுகிற நாட்களில் தன் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு சொப்பனம் கூட அவனுக்கு கிடைத்ததில்லை. அவன் சிறுமைப்படுகிற காலத்தில் தன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடு கூட இல்லை. ஒரு மனுஷனும் போய் ஜெபம் சொன்னதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. முற்றிலும் எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு நிலையில தான் அவன் காணப்பட்டான். ஆனாலும் காலம் வந்தது, வேலை வந்தது. கர்த்தரோ என்ன செய்தார்? சிறுமைப்பட்ட அந்த யோசேப்பை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அந்த சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் அவனை தூக்கி எடுத்து அவனை மேன்மைப்படுத்தினார். தேசத்தையே ஆளுகை செய்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை பகைத்தவர்கள் அந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க யோசித்து பாருங்க. சகோதரர்கள் வந்து முகம் கொப்புற விழுந்து மன்னிப்பு கூட ஒரு காலத்தில் கேட்டாங்க. தகப்பன் இறந்த வேளையில் முகம் கொப்புற வந்து அவனுக்கு முன்னதாக விழுந்தாங்க. இவங்க முகம் கொப்புற விழுந்ததும் மன்னிப்பு கேட்டதும் இந்த சம்பவம் நடந்திருக்க. செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் அடைத்த அந்த போத்திபாருடைய இருதயம் எப்படி நடுங்கி இருக்கும் யோசித்து பாருங்க. இவன் இப்போ தேசத்திற்கு அதிபதியா இருக்கிற ராஜா சொல்லிட்டார், இவனுடைய கட்டளை இல்லாமல் ஒருவனும் தன்னுடைய கையையோ காலையோ அசைக்க கூடாது, வாயை திறக்க கூடாது. நான் என்ன சொல்றானோ அப்படிதான் நீங்க செய்யணும்னு சொல்லி கட்டளை எடுத்தார். போத்திபாருடைய மனைவியினுடைய இருதயம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நடுங்கிட்டு தான் இருந்திருப்பா. எங்க நம்மளை பிடிச்சி சிறைச்சாலை போட்டுறாங்க, ஏன்னா இவன் சொல்றது மாதிரி தான் நடக்கணுமா? சிறைச்சாலையில் எங்க போட்டுருந்தானோ, நாம செய்த தப்புக்காக குற்றம் சாட்டினோம், பொய்யா குற்றம் சாட்டினோம், ஜெயிலுக்குள்ள போட்டுருவானோ. அவ ஒரு பக்கம் நடுங்கிட்டு இருப்பா, போத்திபார் இன்னொரு பக்கம் நடுங்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டில் இருக்கிற நேரத்தில் இதை பற்றி தான் பேசி பயந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. எப்போ உள்ள போகிறோன்னு தெரியல, எப்போ தூக்கில் போட போகிறான்னு தெரியல, நடுங்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமே. சக்கந்தக்காரன் நற்று போவான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்ட தேவனுடைய க்ஷணத்தை ஆண்டவர் ஏற்ற காலம் வருகிற நேரத்தில் அவர் விடுவிப்பார், மகிழச் செய்வார், அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுப்பார். அல்லேலூயா. யோசேப்புக்கு குமாரர்கள் பிறந்த வேளையில் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆறுதல் பாருங்க. ஸ்தோத்திரம். அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதல். அந்த ஆறுதல் வந்த வேளையில் தான் அவன் சொல்கிறான், நான் சிறுமைப்பட்ட இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை பலுகச் செய்தார் என்று சொல்லி அவருடைய இளைய குமாரனுக்கு எப்ராஹிம் என்று சொல்லி பெயரிட்டான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். முகாந்தரம் இல்லாமல் சிறுமைப்படுகிறீர்களா? பொல்லாத மனுஷர்களால் சிறுமைப்படுகிறீர்களா? மாமியாரால் சிறுமைப்படுகிறியா? மாமனாரால் சிறுமைப்படுகிறியா? மைனியாரால் சிறுமைப்படுகிறியா? மச்சானாரால் சிறுமைப்படுகிறியா? உடன் பிறந்தவர்கள் உன்மேல் பொறாமை கொண்டு நீ சிறுமைப்படுகிறியா? உன்னுடைய வாழ்க்கையில வந்த உயர்வை எண்ணி உன்னோடு வேலை பார்க்கிறவர்கள் உன்னை சிறுமைப்படுத்துகிறார்களா? உன் அயல் வீட்டுக்காரர்கள் உன் மேல எரிச்சல் கொண்டு உன்னை சிறுமைப்படுத்துகிறார்களா? பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீ பொறுமையாய் காத்திரு. அல்லேலூயா, நீ பொறுமையாய் காத்திரு. உனக்கு ஒரு வேலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நீ கர்த்தருக்காக நீ பொறுமையாய் காத்திருக்கிற நேரத்தில் நிச்சயம் கர்த்தர் ஏற்ற வேளையில விடுவித்து உன் சிறுமையை கர்த்தர் மாற்றுவார். சங்கீதம் 40:1 நான் வாசித்து பார்த்தால் சங்கீதக்காரனாகிய பக்தன் சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். பாருங்க ஸ்தோத்திரம். எப்படி யோசேப்பு அவன் சிறுமைப்படுத்தப்பட்டானோ காரணம் இல்லாமல், அதே போல தாவீதும் தன்னுடைய வாழ்க்கையில என்றைக்கு கர்த்தர் தாவீதை ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணினாரோ சாமுவேல் மூலமாக, அன்றையிலிருந்து சில காலங்கள் அவனுடைய வாழ்க்கையில ஒரு குற்றம் செய்யாமலே நன்மையை செய்தவன் தன்னுடைய வாழ்க்கையில இப்பொழுது மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டவனாய் காணப்பட்டான்.
சவுலினால மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தான். பாருங்க, சவுலுக்கு ஜீவனையே அன்றைக்கு யுத்த களத்துல போய் கோலியாத்தோடு யுத்தம் பண்ணி அவன் தலையை வாங்கி சவுலுக்கு முன்னால கொண்டு வந்து சவுலுக்கு ஜீவனை வரைக்கும் காப்பாற்றினான். ஆனால் இன்றைக்கு சவுலோ தாவீதுக்கு ஜீவனை வாங்குவதற்கு ஓடுகிறான். ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட நாபாலுடைய வாயிலிருந்து வருகிற அந்த துன்மார்க்கனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை கேட்டு வேதனை அடைந்தான். ஸ்தோத்திரம். தங்குவதற்கு ஒரு வீடு இல்லாமல், ஸ்தோத்திரம், குடிப்பதற்கு தண்ணி கூட இல்லாமல் பெலிஸ்தருடைய பாளையத்தில் விட்டு ஜீவனை பணம் வைத்து அவனோடு இருந்தவர்கள் தண்ணீர் கொண்டு வந்தார்களாம். அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வீடு கூட இல்லை, தங்குவதற்கு இடம் கூட இல்லை. வனாந்தரத்துல, கெபிகளில, மலைகளில தன்னுடைய நாட்களை அவன் கழித்தான். மிகவும் சிறுமைப்பட்டான். அந்த பக்தன் சொல்கிறார், நான் கர்த்தருக்காக நான் பொறுமையோடு நான் காத்திருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் என்றைக்கும் என்னை இந்த சிறுமையில அவர் விடுகிற தேவன் அல்ல. என்னை அழைத்தவர் இருக்கிறாரே, என்னை அபிஷேகம் பண்ணினவர் இருக்கிறாரே. எதற்கும் உதவாதவனாக ஆட்டு தொழுவத்தில் ஆடுகளின் பின்னே ஓடிக்கொண்டிருந்த என்னை ஒரு நாள் அவர் அழைத்தாரே. தாவீது எனக்கு வேண்டும் என்று சொல்லி என்னை பேர் சொல்லி அழைத்து என் சகோதரர்களுக்கு மத்தியில என்னை அபிஷேகம் பண்ணினாரே. என் தேவன் என்றைக்கு என்னை சிறுமைக்கு விடமாட்டார். ஒரு நாள் நிச்சயம் என் தலையை உயர்த்துவார் என்று சொல்லி அவன் பொறுமையோடு அவன் காத்திருந்தான். கர்த்தர் அதே போல அவன் பொறுமையோடு காத்திருந்தது போலவே கர்த்தருடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவனுக்கு விரோதமாக எழுப்பின அந்த சகந்தக்காரனை ஆண்டவர் இல்லாமல் போக பண்ணினார், இல்லாமல் போக பண்ணினார். ஸ்தோத்திரம். அந்த கொடிய சவுல ஆண்டவர் அற்று போக பண்ணி கர்த்தர் அந்த தாவீதை சிங்காசனத்தில் உயர்த்தி மகிழ பண்ணி அவன் ஜீவியத்தில் ஒரு பெரிய ஆறுதலை கட்டளையிட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஆத்திரப்படாத, எங்கேயும் ஓடாத, யாருகிட்ட போய் நீ பராதி சொல்லாத, யாருகிட்ட போய் அந்த காரியத்தை சொல்லி நீ அழாத. நீ உள்ளுக்குள்ளேயே அழு, ஆண்டவருக்கு சமூகத்தில் அழு, கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு அழு. நீ ஜெபம் பண்ணி உன் நாள் வாழ்க்கையில எப்படி எப்படி சிறுமைப்படுத்துகிறார்களோ இயேசுவிடத்துல நீ அந்தரங்கத்தை சொல்லி அழுது கொண்டு நீ பொறுமையாயிரு. கர்த்தர் ஏற்ற வேளையில கர்த்தர் உன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணி உன்னுடைய எல்லா சிறுமையை ஆண்டவர் மாற்றி கர்த்தர் உன்னை மேன்மையான ஸ்தானத்துல தேவன் உன்னை உயர்த்துவார்.